தமிழக முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. தமிழக முதல்வர் ஜூன் 2ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்தவுடன் கட்டாயமாக பள்ளி திறக்கப்படும். அன்றைய தினம் நோட்டு, புத்தகங்கள், சீருடைகள் கண்டிப்பாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் நிலையில் இன்று கட்டாயமாக தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. அதன் தொடர்ந்து திருவையாறு காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவையாறு நகர்மன்ற துணைத் தலைவர் நாகராஜன் கலந்து கொண்டு நோட்டு, புத்தகங்கள், சீருடைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் தலைமை ஆசிரியர், பொறுப்பு தலைமை ஆசிரியர், தஞ்சை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் முகில்வேந்தன், வணிகர் அமைப்பாளர் சண்முகசுந்தரம், நகர்மன்ற உறுப்பினர் ராஜகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வாழ்த்தி வணங்குவோம் என்று இறைவனுக்கு முதல் வணக்கம் கூறி இந்த நிகழ்வினை துவங்கலாம். நம் தமிழ்நாடு அரசின் இலவச நலத்திட்ட உதவிகளை இன்று நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சட்டசபையின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள நம் நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்துள்ள அனைத்து தலைவர்களையும் முதற்கண் வருக என வரவேற்கிறேன். மதிப்பிற்குரிய கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம் பள்ளிக்கு அதாவது நிறைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம் பேரூராட்சி தலைவர் அவர்களை முதற்கண் வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பேரூராட்சியின் நகர்மன்ற துணைத் தலைவர் திருவையாறு ஐயா சி நாகராஜன் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக வர்த்தக அணி அமைப்பாளர் பி சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம். மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் முகில் வேந்தன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்து நகர்மன்ற உறுப்பினர் அவர்களையும் ஆர் ராஜ்குமார் அவர்களையும், அடுத்து நகர்மன்ற உறுப்பினர் எஸ் சதீஷ் அவர்களையும், அடுத்து வார்டு செயலாளர் ஆர் சதீஷ் ஐயா அவர்களையும், அடுத்ததாக வார்டு செயலாளர் ஆர் சத்யநாராயணன் ஐயா அவர்களையும் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களையும் நம் பள்ளிக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்ய விளைந்தும் செய்தும் முடித்த ஐயாக்கள் அவர்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும் நேரத்தில் வழங்குகிறேன். மறுபடியும் சொல்றது, ஐயா அவங்க கேட்ட உடனே ரொம்ப டிலேலாம் ஆகல. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். டிஓ யார் வந்தாலும் சொல்லிடுறது. கல்வி அமைச்சர் கூட நான் சொன்னேன், ஐயா கேட்டோடனே எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. இந்த ஷெட்டு போட்டு கொடுத்தாங்க, பெஞ்சஸ் கொடுத்தாங்க, பீரோ கொடுத்தாங்க, கபோர்ட் கொடுத்தாங்க. எனக்கு எல்லா வசதியும் கூப்பிட்ட உடனே வந்து செஞ்சு கொடுக்குற நம்ம ஐயா அவர்களை உண்மையை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நன்றியோடு கூட இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உதவி யாரும் செய்யவே முடியாது. அந்த அத்தனை பெஞ்சஸ் இறங்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அது என்னவோ எனக்கே கொடுத்த சீர்வரிசை மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மீண்டும் மேலும் பள்ளிக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ நான் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சொல்லிட்டேன்.
எது வேணாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால நீங்கள் அதை செய்து நம்ம ஆங்கில வழி கல்வி +1 கொண்டு வர முடியல, இடம் இல்லை ஐயா. இடம் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு 24 பேர் நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இங்கிலீஷ் மீடியம் இல்லைன்ட்டு. ஏன்னா இடம் இருந்து தான் அந்த பிள்ளைகளே நம்ம புட்டப் பண்ணிருக்கலாம். அதுவும் எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. அதுக்கு நீங்க ஏதாவது நீங்க என்னோட ஏதாவது ஒன்றும் இல்லை செய்யறோம். இப்போ பிரைவேட் கட்டடத்தை வைக்க முடியுமான்னு சொல்லுங்க. ஸ்கூலில் சேருங்க, நாங்கள் பர்மிஷன் வாங்கித்தரோம். சீக்கிரம் பிரைவேட்ல வைக்க முடியாது. அதனால அந்த ஒரு பெரிய உதவியே இல்லை. அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக நான் அடுத்த வருஷம் ஆரம்பிப்போம். +1 ஆரம்பிப்போம். அதுக்குள்ள கட்டடத்தை அந்த வழி ஏற்படுத்தும். ஐயா வந்து மறுபடியும் நமக்கு ஒரு கட்டணம் வாங்கி தரேன். +1 இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா? இது சத்தமா கை தட்டுறதா? தேங்க்யூ. எல்லா உதவிகளும் செய்து எனக்கு பக்கபலமா இருந்தவருக்கும் மற்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என் மாமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமது காமராஜர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நம்மளை விட்டு இன்று வயது மூப்பின் காரணமாக பணி ஓய்வு பெற்று செல்கிறார். அவருடைய முதற்கண்ணினுடைய வாழ்த்துக்கள். அவர் இருக்கிற காலங்களில் அவர் என்கிட்ட என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். இன்னமையும் இந்த வர்ற இப்போ பொறுப்பு ஹெச்எம்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனி டைம் என் நம்பரை வச்சுங்க, எங்கள் கவுன்சிலர் நம்பரை வச்சுங்க. உங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைகளை முதல்ல ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் வரிசையாக எல்லாத்தையும் செஞ்சு தரோம். அடுத்த வருஷம் +1 ஆரம்பிக்கணும், அதுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கணும், அதுக்கு உரிய கட்டடத்தை பெற்று தருவேன் என்பதை கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நமது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி முகில்வேந்தன் அவர்களே, பத்தகணி அமைப்பாளர் தம்பி சண்முகந்தன் அவர்களே, கவுன்சிலர்கள் தம்பி ராஜ்குமார் அவர்களே, சதீஷ் அவர்களே, செயலாளர் சதீஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வண்டிகை வந்த வணக்கத்தை தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி வந்து சிறப்பான நிகழ்ச்சி. வாழ்க்கையில் நம்மளாம் வந்து நாங்களாம் இந்த ஊரில் தான் படித்தோம், இந்த ஊரில் தான் இதே மாதிரி இந்த அப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்கும் இப்போ உள்ள நம்மளுடைய மாநில அரசுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமது முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக தான் அதிகமான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார். அவர்களுக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் முதலமைச்சருக்கு. அதேமாதிரி துணை முதலமைச்சர் அவர் உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இன்டோர் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 ஏக்கர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த துணை முதலமைச்சர் வந்து தான் இங்கே திறந்து வைப்பார். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது அவர் மூலயமா இன்னும் அந்த ஸ்கூலில் இன்னும் எவ்வளோ கட்டணம் வர முடியுமோ அந்த கட்டடத்துக்கெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்துறோம்னு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம மாவட்ட இளைஞர் தம்பி முயல்வேந்தன் காலை வணக்கம். இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள். இந்த ஆண்டின் தொடக்க நாள். அந்த தொடக்க நாளில் இந்த பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நகர்மன்ற துணைத் தலைவர் அருமை பெரியப்பா அவர்களே, அவருடன் வருகை தந்துள்ள பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, உங்கள் இந்த பள்ளிக்காக நேற்று வரை அவருடைய வேலை முடிஞ்சாலும் இன்னைக்கும் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னாள் சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளியில் இன்று முதல் பொறுப்பேற்றிருக்கின்ற பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெயில் எல்லாம் நிற்கிறீங்க, அதனால ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். இன்னைக்கு ஸ்கூல் தொடங்கணும்னு முதலமைச்சர் அறிவிச்சாங்க. 2ஆம் தேதி கண்டிப்பா திறந்துடணும். ஏன் உங்களுக்காக 2ஆம் தேதி திறக்கணும்னு அறிவிச்சாங்கன்னா, உங்களுக்கான பள்ளி புத்தகங்கள் இன்னைக்கு கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு 2ஆம் தேதி திறந்திருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நினைச்சிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும். உங்களுக்கான எல்லா திட்டங்களும் கொடுக்கப்படுவாரு. 12th வரைக்கும் இந்த ஸ்கூல்ல மட்டும் படிச்சா மட்டும்தான், காலேஜ் போனா உங்களுக்கு மாசம் 1000 ரூபான்னு தரக்கூடிய ஒரே முதலமைச்சர், தந்திட்டு இருக்கிற முதலமைச்சர் உங்களுடைய முதலமைச்சர். உங்களுக்காக அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்காக நீட்ல மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு தொடர்ந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கிற முதலமைச்சர் நம்மளோட முதலமைச்சர். அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அதுக்காக சீருடை கொடுக்குறாங்க, இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, எத்தனையோ திட்டங்கள் கொடுக்குறாங்க.
இந்த திட்டங்கள்லாம் பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில படிச்சு முன்னேறி ஒரு மாவட்ட ஆட்சியராகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் பெரிய பெரிய பொறுப்புகளையும் நீங்களாம் வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள். அதற்காக இந்த முதல் தொடக்க நாள்ல உங்களை உறுதியேற்று நல்லா படிங்க. உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த நலத்திட்ட உதவியானது துவங்கப்பட உள்ளது. அனைவரும் அனைத்து மாணவ செல்வங்களும் வரிசையாக வந்து வாங்கிக் கொள்வோம். அடுத்து 7ஆம் வகுப்பு மாணவிக்கு இலவச புத்தகங்கள். ஒரு நிமிஷம். ஓகே, நான் கொடுங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு மாணவிக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. ஓகேண்ணா. அப்பா இங்கே பாருமா, அப்படியே டீச்சர் இங்கே பாருங்க டீச்சர். அப்படியே இருங்க. இலவச பாட புத்தகத்துடன் இலவச சீருடையும் வழங்கி அப்படியே இருங்க. ஓகே. அடுத்து 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. கொடுங்க. வாங்கிக்கோங்க. அடுத்ததாக 11ஆம் வகுப்பு மாணவிக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. வாங்கிக்க. அடுத்து 12ஆம் வகுப்பு மாணவிக்கு இலவச பாட புத்தகங்கள் நம் நகராட்சி தலைவர் மகிழ்வுடன் வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஓகேண்ணா, வாங்கிக்கோங்க. எல்லாம் சிரிச்ச மாதிரி இருங்க, அழுவாதீங்க. அப்படியே இருமா. இருங்க. யூனிஃபார்ம் போடவா? யூனிஃபார்ம் முடிய இந்த வந்துட்டேன். ஏய் நீயே வந்தியா? குடும்பமே தான்.